டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்ண, ரியாக்ட் பண்ணாத. ப்ரோஆக்டிவா இரு, ரியாக்டிவா இருக்காத. ப்ரோஆக்டிவ்னா என்ன, ரியாக்டிவ்னா என்ன? காயத்ரி இங்க வாய, ரியாக்டிவ் என்ன, ப்ரோஆக்டிவ். அவ்வளவுதான். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாமா? போலாமே, ரியாக்டிவ். 4 மணிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு போலாமா? ப்ரோஆக்டிவ். Don't allow anybody to ride you. You're not a two-wheeler. யார் வேணாலும் வந்து உங்களை ஓட்டிட்டு போயிடலான்ற. No, you're not a vehicle. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்த வேண்டும். நான் ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை சொல்லி தரேன். வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுங்க. ஏன் தெரியுமா? ஜெயிச்சா நாம விரும்பிய மாதிரி வாழலாம், தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும். அவ்வளவுதான். ஜெயிக்கணும், அடுத்தவன் சொல்ற மாதிரி எல்லாம் வாழ முடியாது, நாம சொல்ற மாதிரி தான் வாழணும். நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் உங்களுடைய क्वेश्चन ஆன்சர் செஷனுக்கு வரேன். பறவையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை 2 பறவைங்க. ஒண்ணு பருந்து, ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பருந்து பிடிக்கும். அது காரணம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அது வாழற வாழ்க்கை டபுளா வாழும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுளா வாழும். எப்படி அது டபுள் வாழ்க்கை அதுக்கு கிடைக்குது? தன்னுடைய இறகுகளையும் நகங்களையும் உதிர்த்து விட்டு மீண்டும் பிறக்கும் இல்லையா? அதனால் எனக்கு பருந்தை பிடிக்கும். அடுத்து ஒரு பறவையை பிடிக்கும். அதுக்கு பேரு பார்வோன் ஸ்வாலோ. அந்த ஒரு பறவை. அது என்ன பண்ணி கூகுள்ல போட்டு பாரு. அது என்ன பண்ணுதுன்னா, கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு வருது. சரியா? வந்து குஞ்சு பொறிச்சிட்டு, குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறக்குதுங்க. இது ஒரு செய்தியை நான் பார்த்தேன். 2 டவுட் எனக்கு. ஒரு டவுட்டு, 8300 கிலோமீட்டர் எப்படி பறக்கும்? என்ன வழி? பார்த்தா கடல் வழி. கடல் வழி போகுதுன்னா எங்க சாப்பிடும்? இப்போ நீங்க எல்லாரும் இப்போ ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. யூ கேன் see my face. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காரணும், கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும், மறுபடியும் வந்து எனர்ஜி பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஓய்வு. அது எங்க ஓய்வு எடுக்கும்? கடல்ல. அது என்ன சாப்பிடும்? கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன பண்ணோம்னா, 8300 கிலோமீட்டர் 8300 கிலோமீட்டர் 16600 கிலோமீட்டர் பறக்குது. சும்மா இல்ல, பறந்து போகுது. ஃப்ளைட்ல போகல, பறந்து போகுது. சிறக அசைச்சு பறந்து போகுது. 16600 கிலோமீட்டர் பறந்து போகுது. 8300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் போகுது. எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கடவுளே, சின்ன விஷயம் பா. அது என்ன பண்ணும்னா, பறக்கும் போதே என்ன பண்ணுமா, ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா. எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல, அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம். அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க. உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அங்க பறந்து வர மீனை, அது பறந்துன்னா துள்ளி வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்துருமா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு இத்தினோண்டு பறவை ஒரு இத்தினோண்டு குச்சியை நம்பிட்டு 8300 கிலோமீட்டர் அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா, நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா? நல்லா நினைச்சுக்கோ. எது நமக்கு மைனஸ்னு சொல்றாங்களோ அதை பிளஸ்ஸா மாத்து. நான் மாத்தினேன். 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு அப்புறமா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். 2 விஷயம். பொது மேடைகளுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு அதாவது தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க, தெரியாமலே அவமானப்படுத்துவாங்க. தெரிஞ்ச அவமானம், ஐயோ இதெல்லாம் அவமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவமானப்படுத்துவாங்க. நமக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறதா சுருன்னு ஏறும். நமக்கு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு தோணும், மனசுக்குள்ளே உங்க வரைக்கும் வரும்.
அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அவமானம், கஷ்டங்க. பொது மேடைகளில் நீ இப்போ அதிகாரமா போய் உட்கார் ஒரு இடத்துல பாரப்பா, அந்த 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 அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால் எத்தனை அவமானங்கள் உன்னை வந்து சேரும். அத்தனை தாண்டி அப்படி நிக்கணும்னா மைனஸ பிளஸ்ஸா மாத்தணும். எனக்கு என்ன தெரியுமா மைனஸ்? எனக்கு என் வாழ்க்கையில அவர் சொன்ன மாதிரி தான், மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே தங்க. சாப்பாடெல்லாம் பசியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சாப்பாடே அடுத்த வாட்டி இல்லைங்கிற பசி தெரியுமான்னு தெரியாது, எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. 2 நாள் 3 நாள்லாம் அப்படி இருப்போம். அதனாலேயே சத்துணவு சாப்பிடுவேன் நான். ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த கஷ்டங்களிலும் என்ன தெரியுமா, எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க. வார்த்தைகள் எங்கே நன்றாக இருக்கிறத குழந்தைகளை அதை பிடித்துக் கொள்ளுங்க. நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தையோ டிஸ்கரேஜிங்கா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்ல, அப்படி கையில பிடிச்சிக்கோ, ரகசியத்தை சொல், ஜஸ்ட் டிராப் தெம். அந்த பக்கமே போவாத. எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் டிராப் தெம். நெகட்டிவ் வேர்ட்ஸ் யார் உன்னால முடியாது, நீலாம் பெரிய இதுவா, ஜஸ்ட் டிராப் தெம். எங்க அம்மா சொல்லு, சுல்தானா ஊருக்கெல்லாம் போறல, ஆமாம்மா, எங்க கடல் இருந்தாலண்டி அதுல கால் நினைச்சிடுறியா? ஏம்மான்னு கேட்டேன் ஒரு நாள். ஏம்மா, உன் காலில் பட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம்ல. என்ன தாய்ங்க இவ, நம்ம காலில் படுற தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்னு சொல்ற தாய். அதனால்தான் 30-35 நாடுகளுக்கு சுத்த முடியுது. எண்ணங்களை பலமாக வைத்துக்கொள். எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பொண்ணுங்க, பொண்ணு சொன்னார்ல வரலாற்றிலேயே, என் கோபிநாத் வரும்போது சொல்றது, வரலாற்றிலேயே ஒரு ஆண், ஏன் தெரியுமா சொல்றாங்க? வர்றது இல்ல, அதனால சொல்றாங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வசை என்னோடு போகட்டும். வாங்க வாங்க வாங்க, நிறைய பேர் வந்தாதானே அந்த வசை போகும், இந்த டிஸ்கிரிமினேஷன் போகும். யாராவது அத்தி பூத்த மாதிரி வரதுனால தான் இது பொம்பளைன்னு சொல்லுது வாய். எல்லாரும் கிளம்பி வாங்கங்கிற. பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அது ஆண்களுக்கு ஆண்ங்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க, பொண்ணுக்கு பொண்ணுங்கிறதே பிரச்சனை. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? எங்க புரியும்? புரிஞ்சாதான் உருப்பட்டு இருப்போமே, புரியவே புரியாது. ஒண்ணு. 2வது முஸ்லிம் பொண்ணு, அது இன்னும் ஒரு பெரிய சிக்கல். 3வது சுமாரான பொண்ணு. பிரச்சனைங்க இதெல்லாம். சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுவான், நான் பயப்படுறதுக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெறுவதற்கும் இழப்பதற்கும் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. நான் சுயமரியாதையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தனித்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுயம்பு நான். என் தலைமையில எவன் கையும் கிடையாது, கடவுள் தவிர்த்து, என் குடும்பம் தவிர்த்து வேறு எவன் தலையும் என் தலைமையில கிடையாது. அதனால் சுயமரியாதையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை எப்படி மாத்தணும் பாரு. பொண்ணுடா இன்னும் பேசுது தெரியுமா? ஒன்னு அடிச்சிட்டோமா? 2வது முஸ்லிம் பொண்ணுங்கிறாங்க, மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தேவர திருவாசகத்தையும் என்னம்மா சொல்லுது. 2வது அடிச்சிட்டனா? 3வது எப்படி அடிச்சம் பாரு. முக அழகை காட்டி ஜெயிக்காமல் புத்திய வச்சு ஜெயிக்குது பாரு. ஜெயிக்கணுங்க. எதெல்லாம் மைனஸா இருக்குதோ மைனஸ தூக்கி அப்படி போட்டு பிளஸ் ஆக்கணும். இல்லைன்னா 2 கோடா போட்டு பெருக்கலாம் மாத்தணும். பெருக்கிக்கிட்டே போகணும், விடவே கூடாது. தன்னம்பிக்கை மட்டும் தான். சார் வந்து ஒரு நல்லா சொன்னாரு, ரொம்ப அழகா இருந்தது அந்த சொற்கள். நான் சாமி படத்தை பார்ப்பேன், இந்த சாமி படம் வந்து நம்மள மாதிரியே தானே இருக்கும் இல்ல? நம்மள மாதிரியே தான். நீ காளி எல்லாம் பாரு, நம்மள மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு வீட்டில் என்ன அநியாயங்க இது. ஒரு பொண்ணு கேட்டுச்சான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாங்க ஒரு 2 மணி நேரம் வெளில போறேன், வேற ஏதாவது வேணும்? இல்ல அதுவே போதும். நன்றி கெட்ட ஊருங்க அது, நன்றி கெட்ட வீடு, நன்றி கெட்ட ஊரு, ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த 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 உருவத்தை பார்ப்பேன். நான் எப்படியுமே டிஃப்ரெண்டா தான் பார்ப்பேன். எதை பார்த்தாலும் டிஃப்ரெண்டா பார்க்கணுங்க. எல்லாரும் பார்க்குற பார்வை ஒண்ணு, நாம கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்டா பார்க்கணும். எனக்கு சிலம்பொலி செல்லப்பன் ஐயா இருக்கார் இல்லையா, அந்த சிலம்பொலி சென்னப்பன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்பவும் இருக்கிறாரு. 90-95 வயசு இருக்கும் அவருக்கு. அவரெல்லாம் கூப்பிட்டா நான் வந்து பேசுவாருங்க.
பிரமாதமா பேசுற ஒரு வாட்டி நான் அப்படி கேட்கிறேன், ஒரு நிர்வாகி, ஒரு நீதிக்கு உட்காரக்கூடியவர்கள், நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தான் ஒரு கையெழுத்து போட்டால் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறும் என்கின்ற நிலையில் அந்த பேனாவை பிடித்து வைத்திருப்பவர்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு. அவர் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு கணக்கு சொன்னாருங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் வழிபோக்கர்கள். சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு சாப்பாடு கேட்கறான். இவங்க 2 பேரும் முழிச்சு சாப்பாடு தட்டை எடுத்து வைக்கிறாங்க. அவன் சொல்றான், பணம் இருக்கையா, சாப்பாடு, பாலைவனத்துல என்னத்த காசு கொடுக்குற, உட்கார சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆஃபர் பண்றாங்க. சாப்பாடு 2 பேர் எடுத்து வச்சு சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அவன் போயிட்டான். இந்த வழிபோக்கர்கள் தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா அவன் சாப்பிட்டு போன டப்பால 8 தங்க காசு இருந்து. 8 தங்க காசை எடுத்த உடனே அவன் ஏ ஒருத்தன் பி ஒருத்தன் வச்சுக்கோயேன், ஒருத்தன் நீ ஒருத்தினா, ஓகேவா? எடுத்துட்டு ஒருத்தன் சொன்னா, இந்த 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. சிலம்பலி ஐயார் சொன்னது இது. 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. நான் இப்ப சொல்றது நீ டேபிள்ல உட்காரும் பொழுது உனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இது இந்த பாயிண்ட். உன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால உன் விரல் கொஞ்சம் நிற்கலாம், அல்லது நின்ற விரல் போய் கையெழுத்து போடலாம். ஏதோ ஒன்று நடக்கலாம். பாரு, 8 உனக்கு 4 எனக்கு 4னா. இல்ல, நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்தான்னு கேட்டான் ஒருத்தன். காசுக்கு தான் விக்கலையேடா. காசு வர வரைக்கும் காசுக்கு விக்கல, காசு வந்துச்சுன்னா காசுக்கு தான். 5 ரொட்டி கொண்டு வந்தான். யார் 5 ரொட்டி கொண்டு வந்தது? நீ 5 ரொட்டி கொண்டு வந்த. நீ, நான் 3 ரொட்டி. இந்த அப்ப உனக்கு 3 எனக்கு 5. நீ சொல்லு, அதிகாரத்துல உட்கார்ந்துருக்க, 4 4 சரியா, 5 3 சரியா? சரி சரி வச்சுக்கோங்க. 4 4 5 3ல அவங்க எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. பஞ்சாயத்து தலைவர், வாங்கடா இங்க, காசுக்கு அடிச்சுக்கிறீங்களாடா, காசு கொடுங்கடா கையில. காசு வாங்கி வச்சுக்கிட்டாரு பஞ்சாயத்து தலைவர். எவ்வளோடா நீ ரொட்டி கொண்டு வந்த? 5 சாமி. நீ 3 சாமி. எப்படி சாப்பிட்டீங்க? சமமா வச்சோம் சாமி. எவ்வளவு ஆச்சுடா? சமமா இருந்துச்சு சாமி, எல்லாரும் ஒரு சமமா சாப்பிட்டோம் சாமி. அப்படியா, சரி போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வா அப்படின்னு. சுத்திட்டு வராங்க. 5 ரொட்டிக்காரன் கையில அப்படி ஒரு காசு கொடுத்து அமிச்சிட்டாரு. 3 ரொட்டிக்காரன் காசு கொடுத்து அமிச்சிட்டு 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, 2 பேரும் தனித்தனியா போகணும், ஓகேவா அப்படின்னு அமிச்சிட்டாரு. 5 ரொட்டிக்காரன் கையில பார்த்தா 7 காசு. 3 ரொட்டிக்காரன் கையில பார்த்தா 1 ரூபா. அந்த 3 ரொட்டிக்காரன் சொல்றான், இவனாவது எனக்கு 3 காசு தரேன்னா, நீ என்னடா 1 ரூபா தரேன் உள்ள ஓடி வரான். ஆமல்ல, நல்ல வேளை நான் 5 எடுத்திருப்பேன், எனக்கு 7 கிடைச்சிருக்குன்னு வெளில வந்தா. இதாங்க கணக்கு. நிர்வாகம் என்பது, நியாயம் என்பது வேறு, நீதி என்பது வேறுங்க. இது நீதி கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டது 4 4 5 3 எல்லாம் வந்து நியாய கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டு அப்படிதான் தெரியும். ஆனா நிர்வாகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் பார்வை வித்தியாசமா இருக்க வேணுங்கிறதுக்கு சிலம்பொலியார் சொன்ன கதை இது. ஒரு அராபிய கதை. என்ன தெரியுமா? எவ்வளோடா முந்து? இப்ப நிமிந்து உட்காருங்க. எவ்வளவு ரொட்டி? அவன் 2 சேர்த்தா வெரி குட். ஒருத்தர் எத்தனை துண்டு சாப்பிட்டாங்க? வெரி சிம்பிள். 8 ரொட்டி, ஒரு துண்டுல, ஒரு ரொட்டில 3 துண்டு, ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டாங்க. 8 ரொட்டினா ஆளுக்கு 8 துண்டு. சிலோவா இருக்கிறாங்க. கரெக்டா? ஏதாவது தப்பா? 8 ரொட்டி ராஜாத்தி, 8 ரொட்டி ராஜா. 1 எடுத்து 3ஆ பிரிச்சிட்டோம். 8 ரொட்டில 3 3ஆ பிரிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை துண்டு? 24 துண்டு. எப்பா, பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாருமே. 24 துண்டாச்சா? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க? 8 சாப்பிட்டு இருக்காங்களா? 5 ரொட்டிக்காரங்கிட்ட எத்தனை துண்டு? 15 துண்டு. அவன் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவனுக்கு 7 காசு. இவன் 3 ரொட்டிக்காரன் எவ்வளவு துண்டு? 9 துண்டு. எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவன் கையில 1. இதுக்கு பேரு நிர்வாக கணக்கு. புரியாதவங்க ஸ்லோவா ரீகலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க.
டைம் ஆயிடுச்சுட்டு வேகமா சொல்லிட்டு போறேன். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நான் அந்த படத்தை பார்த்தா 2 கை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, 2 கை 2 கால் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். சாமிக்கு எக்ஸ்ட்ரா பின்னால 2 கை இருக்கு தெரியுமா? பின்னால இருந்து வந்திருக்குமே, இப்படி இங்கிருந்து வந்து இப்படி நிக்குமே, இங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்து நிக்குமே. இந்த 2 கை என்ன தெரியுமா? ஒன்று புன்னகை, ஒன்று தன்னம்பிக்கை. இது 2 இருந்ததுன்னா நாமளும் சாமி தான். நம்மகிட்டயும் ஆற்றல்கள் வரும். நல்லா ஜெயிக்கிறது பழகிக்கோ. கான்பிடன்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான மூல மந்திரம். கான்பிடன்ஸ். நான் காம்படிஷன்ல எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? சொல்லிட்டா சார், ரெக்கார்ட் வேற பண்றீங்க, ஊரெல்லாம் வேற கேக்கு. காம்படிஷன் உள்ள நுழைவன்பா. எனக்கு இது முதல்ல தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிட்டது. உள்ள நுழைவன்ல, நுழைற தோரணையிலேயே 10 பேரை அவுட் பண்ணுவேன். அப்புறம் வந்து லாட் எடுப்போம் தெரியுமா? லாட் எடுப்போம். நம்ம விதி ஃபர்ஸ்ட் தான் வரும். பயப்படாம முகத்தை வச்சுட்டு ஒரு சின்ன புன்னகை போட போய் உட்காருவோம் பாருமா, அதுல ஒரு 5 பேரை அவுட் பண்ணுவேன். வரிசை எண் 1 நடன கம்பீரமா எழுந்து நடந்து வருவேன் பார், அதுல 10ல இருந்து 15 பேரை அவுட் பண்ணுவேன். எனக்கு காம்படிஷனே 10 பேர் தான். அதுல வந்து மேடையில நிக்கிற தோனி இருக்குல்ல, தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் சொல்லிட்டு நான் இப்ப அவர் ஒரு பாட்டு சொன்னார்ல, அவர் பாட்டு சொன்னதை கேட்டதானே? தேடி சோறு நிதம் தின்னு. நான் சொல்லவா அந்த பாட்டை? அவர் சொன்ன தோரணை பார்த்தல. அவர் வந்து ஒரு கல்வி ட்ரெய்னர். அவர் ஒரு வருஷம் சொன்னார். நான் வந்து லிட்ரரி ஸ்பீக்கர். அது எப்படி சொல்றேன் பார். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இவ்வளவுதான். இந்த டோன் இருக்குல்ல, இந்த டோன்ல 5 பேர் அவுட்டுங்க. 5 பேர் அவுட் பண்ண. காம்படிஷனே 5 தான். 40ல 35 நடையிலையும் ஆட்டிடியூட்லயும் பிஹேவியர்லயும் டோன்லயுமே 35 அடிப்பேன் நான். 5 தான். 5 ப்ரிப்பரேஷன். 5ல 2 கழிக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. மீதி 3 பேர். 3 பேர்ல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, ஏதாவது ஒரு பரிசு நமக்கு. அவ்வளவுதான். ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து கான்ஃபிடன்ஸ் தான். ஆட்டிடியூட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படிம்பாங்க. இல்ல, டிசிப்ளின்னா கற்றல், லேர்னிங். வாட் இஸ் மை டிசிப்ளின் கேளு. மை டிசிப்ளின் இஸ் டீச்சிங். மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர். மை டிசிப்ளின் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அகாடமிக்கலி டிசிப்ளினாலே கற்றல். எதுல நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேனோ அதான் என்னுடைய டிசிப்ளின். டிசைபிள் என்றால் மாணவன் என்றால், டிசிப்ளின் என்றால் கற்றல் தானே. இதை ஓஷோ சொல்கிறார். ஆக கற்றல் கற்றல் கற்றல். கற்பவனாக இரு, கற்பதற்கு உதவி புரிபவனாக இரு, கற்றதை கற்பிப்பவனாக இரு. கல்வி ஒன்றுதான், கற்றல் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி. அந்த கருவியை கையில் எடுத்து புறப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது சிகரம் தொட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. நீங்கள் அந்த சிகரத்தை தொட்டு நிற்கின்ற பொழுது நானும் என் சிம்மாசனத்தில் என் சிகரத்தை தொட்டபடி நான் நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது அந்த கூடல் நிகழ வேண்டும் என்கின்ற என்னுடைய வல்ல இறைவனிடம் வேண்டி வாழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முன்வைத்து நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.